ஹாய் மக்களே, வணக்கம். இன்றைக்கி நெல்லிக்காயையும் பருப்பையும் வச்சு ஒரு சாம்பார் வைக்க போகிறேன். வித்தியாசமாக எப்படி செய்யலான்னு பார்ப்போம். நான் ஒரு 100 பருப்பு எடுத்திருக்கேன். 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய் இருக்குது. இதை ஃபஸ்ட்டு கழுவி குக்கரில் வேக போட்டுடலாம். அடுத்து நான் ஒரு 4 நெல்லிக்காய் எடுத்து அரிஞ்சு இதில் போட்டிருக்கேன். இதையும் நம்ம அரைச்சி ஜூஸ் எடுத்துடலாம். இப்போ எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க. இப்போ நல்லா பருப்பை கழுவி பச்சை மிளகாவும் தக்காளி பெருங்காயம் பூண்டு போட்டு எப்பவும் போல் சாம்பாருக்கு குக்கரில் வேக வச்சுருக்கிறேன். 3 விசில் விட்டோம்னா ஆஃப் பண்ணிடலாம். நான் நல்லா நெல்லிக்காய் துருவிட்டேங்க. இதை நல்லா அரைச்சி ஜூஸ் எடுத்துடலாம். நம்ம எப்போயாச்சும் ஜூஸ் போடுறதுக்காக வந்து நெல்லிக்காய் வாங்கி வைப்போம். அது கொஞ்சம் பச்சையிலேருந்து கொஞ்சம் நிறம் மாறின மாதிரி ஆகிடும். நான் இந்த மாதிரி புளிக்கு பதில் சாம்பார் வச்சுருவேங்க. நான் அதை எடுத்து அரைச்சி ஜூஸ் எடுத்து சாம்பார் வச்சுருவேன். நீங்கள் முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. நான் நல்லா அரைச்சி நல்லா ரைஸாக பிழிஞ்சு ஜூஸ் எடுத்துட்டேன். எனக்கு 4 நெல்லிக்காய்க்கு இந்த ஜூஸ் வந்திருக்கு. இப்போ நம்ம புளி ஊற்றுவோம் இல்லைங்களா, அதுக்கு பதில் லாஸ்ட்டு. ஆனால் ரொம்ப நேரம் விட்டு கொதிக்க விட மாட்டேன். சாம்பார் இறக்கும்போது தான் இதை ஊற்றுவேன். எப்படி ஊற்றுறேன்னு பார்ப்போம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சாம்பாருங்க. இப்போ இந்த சாம்பார் தாளிக்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 5-6 காஞ்ச மிளகாத்தூள் போட போகிறதில்ல, காஞ்ச மிளகா காரம் மட்டும்தான். 5-6 காஞ்ச மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை உருவி வச்சுருக்கேன். இப்போ தாளிக்கிறதுக்கு வெந்தயம் ஒரு 1/2 டீஸ்பூனு, சீரகம், கடுகு 3. இது வெந்தயம் முளை கட்டின வெந்தயம், அதனால தான் இப்படி இருக்குது. இப்போ வாங்க தாளிச்சிடலாம். இப்போ ஒரு கடாயை வச்சு 50 கிராம் எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காயட்டும். கடுகு, வெந்தயம், சீரகம் 3த்தையும் போட்டுப்போம். இது பொரியட்டும். நல்லா வெந்தயம் பொரிஞ்சு மேலே வந்துருச்சு. இப்போ இது போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். பருப்பு வெந்துருச்சா பார்ப்போம். 3 விசில் தாங்க விட்டேன். உங்கள் குக்கருக்கு எவ்வளவோ அது பார்த்துக்குங்க. நல்லா வந்துருச்சுங்க. ரொம்ப குழைய வேண்டாம், இப்படி தான் இருக்கணும். இது நல்லா கலக்கலாம். நல்லா கலக்கியாச்சு. இப்போ வெங்காயம் வதங்கிச்சா பார்ப்போம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. அந்த பருப்பு எடுத்து ஊற்றிக்கலாம். இப்போ அந்த சாம்பாருக்கு தேவையான உப்பு இதிலே போட்டுப்போம். ஒரு 2 டீஸ்பூன் அளவு போடுறேன். இப்போ இதை எடுத்து கடாயில் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். அதுலேயே நான் ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவு வைக்கிறேங்க. நீங்கள் பருப்பு கூட்டி குறைச்சி போட்டுங்க. நான் 100 கிராம் பருப்பு எடுத்துருக்கேன். இது நல்லா கலக்கிடலாம். உடனே கொதி வந்துடும். இது கொதிக்க பருப்பு இருக்கிறதுனால உடனே கொதி வந்துடும். இப்போ நெல்லிக்காய் ஜூஸை ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ நெல்லிக்காய் ஜூஸ் ஊற்றிக்கலாம். கண்டிப்பாக நெல்லிக்காய் ஜூஸ் ஊற்றினா சாம்பார் நல்லா இருக்காதுன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தும் கூட. புளிக்கு பதில் நம்ம இந்த மாதிரி நெல்லிக்காய் இருந்துச்சுன்னா நம்ம பயன்படுத்தலாங்க. நான் நிறைய முறை வச்சுருக்கேன் வீட்டில். தெரியாது இதில் நெல்லிக்காய் ஜூஸ் கலந்துருக்கோன்னு தெரியாது. வீட்டில் இஷ்டமாக சாப்பிடுவாங்க எல்லோரும். லேசாக கொதிக்கிட்டோம். நம்ம கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். ரொம்ப குயிக்காகவும் செஞ்சிடலாங்க இந்த சாம்பார் நல்லா கொதிச்சிச்சு. கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடலாம். நெல்லிக்காய் சாம்பார் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ மக்களே.